ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. நிலா இருந்துட்டு, என்னாச்சு சோழன், இதுக்காக நான் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியும் நீங்கள் எடுக்கவே இல்லை, ஏதோ சவாரி இருக்கிறதா சொன்னீங்க. நான் இன்றைக்கி சவாரிக்கெல்லாம் போகவே இல்லை. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நிலா, உங்கள் அப்பா இருந்துட்டு நம்ம இந்த வீட்டில் சந்தோஷமாக நீ வாழலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு போனார். இல்லை, இந்த வீட்டில் ஒரு டிவிக்காக நம்ம பட்ஜெட் போட்டு டிவியை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு தனி வீடு பார்த்து வச்சுருக்கேன். அங்கே நீயும் நானும் சந்தோஷமாக போய் வாழலாம். அது மட்டும் கிடையாது, வீடும் பார்த்துட்டு வந்துட்டேன். வீடை பார்த்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி இருக்குது. சோழன், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நிலா, உங்கள் அப்பா முன்னாடி நீ சந்தோஷமாக வாழ்கிறேன்னு அவர் நினைக்கணும்ல, அதனால தான் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், அதெல்லாம் இருந்தால் தான் நான் நல்லபடியாக வாழணுன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. பிடிச்ச ஆளுங்களோட சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கெல்லாம் தெரியாது நிலா, நான் அட்வான்ஸு எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.